Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்போ இல்லை அட்மிஷன் ஹெல்ப்போ வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி இன்ஜினியரிங்காகவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது இப்போ வந்து நம்ம ஃபுல் ஷெடியூல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கிறாங்க எப்போ முடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து அதாவது 22/7/2024 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வரக்கூடிய 7.5 ரிசர்வேஷன் இருக்குது பார்த்திங்களா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 22/7/2023 கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 நாள் கவுன்சிலிங் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் அதாவது கவுன்சிலிங் ஃபார் ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காமல் ஜென்ரலில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வரக்கூடிய ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காமல் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25/7 27 வரைக்கும் நம்ம பார்த்தா கவுன்சிலிங் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் நம்ம எல்லா பேத்துக்குமே கவுன்சிலிங் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 29 இந்த மாதம் 29/7/2024 ஆரம்பித்து கவுன்சிலிங் எப்போ முடிய போகுது அப்படின்னா 3/9/2024 ஜென்ரல் கவுன்சிலிங் முடியுது. அதுக்கப்புறம் தான் நமக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் முடிஞ்சு பாஸ் பண்ணி வருவாங்கள்ல அந்த பசங்களுக்கு 6/9/2024 ஆரம்பித்து 8/9/2024 3 நாளில் என்னாச்சு பார்த்தா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் SCA to SC கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா 10/9/2024 11/9/2024 வரைக்கும் எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா 11/9/2024 முடியுது. அப்போ நமக்கு வந்து 9ஆம் தேதி லாஸ்ட் வீக்கில் நமக்கு வந்து காலேஜ் வந்து ரீஓப்பனிங்க்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ கவுன்சிலிங்கோட ஃபுல் ஷெடியூல் வந்து பார்த்தலாம். யாரெல்லாம் ஃபஸ்ட் ரவுண்டு யாரெல்லாம் செகண்ட் ரவுண்டு அப்படிங்கிறத நம்ம என்ன பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது 200லேருந்து 179 வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் கூப்பிட்ருக்காங்க. ரேங்க் நம்பர் 1லேருந்து 26,654 ரேங்க் வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட். சரியா, செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 178.9 கட் ஆஃப்லேருந்து 142 வரைக்கும். சரியா, லாஸ்ட் இயர் இருந்த மாதிரியே தான் கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து லாஸ்ட் இயர் மேக்ஸும் இருந்த மாதிரியே தான் ஒரு 3 மட்டும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியா, ஆனால் ஏற்கனவே இப்போ லைவில் நான் சொன்ன மாதிரி அதாவது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தா அதிகமாயிட்டாங்க. அதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. சரியா, அப்போ 26,655லேருந்து 104,602 வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் பசங்க வராங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ரவுண்ட் ஃபைனல் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 141லேருந்து 77வது கட் ஆஃப் வரைக்கும், அதாவது 104,603லேருந்து 197,601 வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்டில் வராங்க. சரியா, இதில் ரவுண்ட் 1ல் டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 29/7 ஆரம்பித்து 31/7 முடியுது. சரியா, அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து 1ஆம் தேதி நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1/8/2024. சரியா, அதுலேருந்து 2/8/2024 வரைக்கும். ரைட்டா, இது எல்லாமே தெளிவாக நம்ம என்ன வச்சு பார்த்தோன்னா நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுப்போம். சரியா, இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து அந்த குறைகளை தீர்க்கும் நாள் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறாங்க. கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருந்து நம்ம டெய்லி அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். டெய்லி 8 மணிக்கு நம்ம வீடியோஸ் வந்துடும். அந்த வீடியோவை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதுமானது. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. நீங்கள் வீட்டில் உட்காந்தே மொபைலை வச்சே கவுன்சிலிங்கை நீங்கள் முடிச்சிடலாம். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்போ இல்லை வந்து அட்மிஷன் ஹெல்ப்போ ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் PDF ஃபைலு இதோட PDF ஃபைல் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் PDF ஃபைல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.